செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் மேலும் 17 பேர் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் வணிக நகரமான கராச்சியில் கடந்த மாதம் தொடர்ந்து பலமுறை கலவரம் ஏற்பட்டது. ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே நடந்த இந்த மோதலில் ஏராளமான மக்கள் பலியாயினர். இந்நிலையில் ஓரங்கி பகுதியில் மீண்டும் வன்முறை வெடித்தது. இரு பிரிவை சேர்ந்தவர்களும் சரமாரியாக மோதிக்கொண்டதில் 17 பேர் பலியாயினர். இதற்கு அரசியல் கட்சிகளின் தூண்டுதலே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். इसकी तमाम तर जिम्मेदारी तमाम पॉलिटिकल पार्टीज के ऊपर आयद होती है। उन्हीं लोगों ने अवाम के अंदर ऐसे ऐसे पता नहीं क्या क्या चीज़ें छोड़ दी हैं, लसानियत छोड़ दी, फ़िरकावारियत छोड़ दी और अपनी पार्टी को ऊंचा करने के लिए दूसरी पार्टी को नीचा करने के लिए आपस में दस्तोगरेवा कर दिया है. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஜூலை மாதத்தில் மட்டும் கலவரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 200ஆக உயர்ந்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். காரில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அதில் பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அனுபவம் அமெரிக்க தம்பதியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மெம்பிஸ் நகரை சேர்ந்த டோனி ரம்சல் தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். நெடுஞ்சாலையில் கார் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது காரின் முன் கண்ணாடியில் பாம்பு ஒன்று தலையை நீட்டியவாறு இருந்தது. ஆனால் அவர்கள் அதிர்ச்சியடைந்து காரை நிறுத்தவில்லை. தொடர்ந்து கார் சென்று கொண்டிருக்க அதன் முன்பகுதியில் பாம்பு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. இந்த காட்சிகள் அனைத்தும் கேமராவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பாம்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது விஷத்தன்மையற்ற பாம்பு என்று அந்த வனத்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.